ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்காக தான் அன்எக்ஸ்பெக்டட்ங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நிவீனை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நைட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மீட், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலோட ட்ராக் வந்து இன்றைக்கி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன், பிகாஸ் ப்ரொமோ வந்ததுனால. பட் ஆனால் அந்த ப்ரொமோ வந்து இன்றைக்கி எபிசோடில் டெலகாஸ்ட் ஆகலை, மண்டே எபிசோட் தான் டெலகாஸ்ட் ஆகும் போல். பட் இந்த வாரம் ஃபுல்லாகவுமே நம்ம வீக்கா சீன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ போன வாரத்தை 2 வாரம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ட்ரீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் அவங்க வீட்டில் வந்து பேசினதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளால் ஹாப்பியாகவே அதை என்ஜாய் பண்ணவும் முடியல. எப்போ சாரதாமா வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு லுக்கில் ஒரு பயமும் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சாமியாட்டம் ஆடுவாங்க, சும்மாவே செம்மையாக ஆடுவாங்க. அதுவும் நம்ம விஜய் காவேரி உட்கார்ந்த பொசிஷனை பார்த்துருந்தா அவ்வளோதான், சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் ஆடிருப்பாங்க. அது ஒரு பக்கம் பயமாகவே இருந்துச்சுங்க, மாட்டிக்கிட்டுருவாங்களோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் இது நடக்கலை. ரொம்ப அழகான ஒரு சீன்ஸு. ஸோ அதாவது நான் நினச்சேன், நம்ம விஜய் காவேரி 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே கார்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எபிசோட்ஸில், அப்படி பேருக்குள்ளே ஒரு நல்ல சீன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீலிங் க்ரியேட் ஆகும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து குறுக்க வந்துடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலாக காவேரி ஃபேமிலியில் மாற்றி கங்கா வர கால் பண்ணாங்க, அடா போங்கடா நீங்கள் குறுக்க அந்த கௌஷிக் வந்தவர் மொமெண்ட் எத்தனை தடவை தான் நாங்களும் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து காலேஜ் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா வாய்ஸ் கேட்கும். இன்றைக்கி மார்னிங்கில் எழுந்து எனக்கு செம்ம ஃபீவர், எல்லாம் எழுந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எபிசோட் மட்டும் வந்துட்டேன் நான். ஸோ எபிசோட் பார்த்துட்டு அப்டேட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இப்போ உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் வாய்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிவின் கிட்டே போயிட்டு காவேரி, அதாவது ஆக்சுவலாக அப்போ கூட நிவின் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை காவேரி ப்ரெக்னன்சியை. ஸோ காவேரி வழியிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் கிட்டே வந்து ஏதாவது சொன்னாலும் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் அப் ஆகிட்டாங்க எல்லாமே. என்கிட்ட காவேரி சொன்னால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறதும் கடைசியாக அந்த ஒரு ஹக் சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிவினோட கேரக்டர் அப்போலேருந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அழகான விக்கா சீன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்க ஹவுஸை நல்லா மீட் பண்ணுற மாதிரிலாம் காமிக்கல, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் மெசேஜ் பண்ணாங்க, அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் காவேரி வருவாங்கன்னு தான் நினச்சி அதே மாதிரி வந்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் வந்து வாசலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காவேரி சமாளிப்பாங்க பாருங்கள். எனக்கு காற்று வெக்கையாக இருந்துச்சு, அதை வெளில வந்து பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாங்க. ஸோ ஓவராலாக அதுக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பால்கனிக்கிட்ட இருந்த கான்வர்சேஷன்ஸ். இன்றைக்கி ஃபைனலாக இந்த வாரமும் ஃப்ரைடே எபிசோட் நம்ம வீக்கா சென்டர் தான் என் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.